பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சிவம், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரன் ருத்ருவன், ருத்ருவனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்தில் வாயு, வாயுவிலே அக்கினி, அக்கினியிலே பிருத்திவி, பிருத்திவியிலே அப்பு, அப்புவிலே அன்னம். அந்த அன்னத்தினால் ஊர்வன, பரப்பன, நடப்பன, தாவரங்கள், விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள் அனைத்தும் படைக்கக்கூடிய ஆழத்திலே, இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலாதாரத்திலே பிரமன் வாசம் முடிக்கிறான், பிண்டம் பிடிக்கிறானே என சொல்லக்கூடிய கரணைகளாம் உருவாக்கும்படியான வரன் அயன் பிதா பேதா என்னும்படியான மலடியன் பேடியன் சதுர்முகன் நான்முகன் என சொல்லக்கூடிய என் தந்தையாகிய பிரம்மதேவனை கண்டு ஆசி பெற்று வெள்ளத்தில் அழியாது வெந்தனால் வேகாது கொடுத்தாலும் குறைபடாது கல்வர் எவராலும் களவாட முடியாது நெஞ்சகத்தை பொருள் இருக்க கல்வி என்னும் பொருள் தேடி அலைவாருண்டோ என்ற வகையிலே கல்வி செல்வம் அச்செல்வத்துக்கு பதியாக விளங்கக்கூடிய நாமகளை கண்டு நல்ல ஆசியில் பெற்று கையிலங்கள் அடைந்தேன். அங்கே பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை நாட்டில்லாத நாதனை நாரிமங்கை பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் அந்த சிவபெருமானை கண்டு ஆசி பெற்று அன்பன் நன்மலர் தூவி பரமானந்த தேவின் அடியினை மேவி இன்படு உன்னுடல் ஆவி நாடு மீடற்ற தாய் இங்கே உலாவி என சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய அருளை பெற்று வைகுண்டம் அடைந்தேன். சீரார் சிவக்குழந்தை தெல்லமுது செந்தேனே
பாராதி வான்பொருளை பஞ்ச ஒரு வானம் ஒன்றை பேரான விண்ணொழியை பேரின்ப வாரதியை நேராக எந்நாளும் நெஞ்சுறுத்தி வாழ்வேனே தொந்தியில நடு பந்தியிலத்திட சிந்தையிலே முந்தி உண்டனுடன் உந்தியிலே விஷ்ணு தாமிருப்பார் முகுந்துபார் வாழை பெண்ணை ஆதி அந்தமுள்ள அவரு கோவில் கொண்டு ஆழ்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளோடு எனது பாட்டியாகிய மகாலட்சுமியும் கண்டு ஆசி பெற்று எல்லா வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்புரை போடு மெயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் என்ற வகையிலே மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூகமைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தலிதேனும் பாகும் பருப்பையுவை நாளும். ஐயா அதுவும் சொல்லணுமா? சொல்லுங்க. கிளம்புங்க. நீங்க படிச்சு பண்ணுங்க. ஆமா, இப்பொழுது நாரதராக நடிக்கக்கூடிய ஐயா அவர்களுக்காக சிறிய காணிக்கை என்னால் அளிக்கக்கூடியது வாங்கிக்கோங்க. திருப்பதி மலைவாழ வெங்கடேசா அந்த பாடம் சுதியோட லயத்தோட பாடினாமா. நல்ல வேலையா போச்சு போங்க. ஒழுக்கமா மரியாதையா ஒழுக்கமா சரியான வார்த்தை சொன்னார் பாருங்க. சுதியோட லயத்தோட அது காணிக்க மேன்மையான வார்த்தை நல்ல உயர்ந்த சிந்தனையோடு உயர்ந்த வார்த்தையோடு எனக்கிட்ட மட்டும் இல்லை, இனிமேல் எல்லா நாடகத்திலையும் போய் நீங்கள் சொல்கிறீங்க சுதியோட பாடுங்க லயத்தோட பாடுங்க அசிங்கமாக பேசாதீங்கன்னு எல்லா மேடைகளையும் போய் சொல்லுங்க. நன்றி. ஆகையினால எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். எதிரே சக்தி அம்பாளுடைய திருவருளாலே சக்தி இல்லை என்றால் நடக்க சக்தி இல்லை, கொடுக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை என்று ஆகிவிடும். சக்தி இல்லாத எந்த செயலும் வெற்றி அடையாது. ஆகையினால சக்தியை வணங்குவோம், பிறகு பணியை தொடர்வோம். என்று நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே, மாதவன் சோதரியே வைஷ்ணவியே, மாதவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே, அந்த சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அங்கே சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே. மக்கள் உயரை தாங்கும் தங்கை முத்துமாரி, மக்கள் உரையை தாங்கும் தந்தை முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே, மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி.
சந்தேகமே வேண்டாம். தட்டன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா தட்டிட வேண்டியதானே. எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் லட்சந்தரம் யோசிக்கலாம், இறங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. முன்வைத்த கால பின்னால் வைக்கப்படாதுன்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் தட்டணும், தட்டிடுங்க யோசிக்காமல். ஏன்னா கை தட்டுவோமா வேண்டாமாங்கிற சந்தேகமே இருக்கக்கூடாது. யார் பூனைக்கு மணி கட்டுறதுங்கிறத இங்கே பிரச்சனையே. கட்டிரனை துணிஞ்சு, அதனால் பயம் வேண்டாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பள்ளிக்கூடத்தில் படித்த பாடம் ஞாபகத்தில் இருக்கணும். பசுமரத்து ஆணி போல. ஆகையினாலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், மொத்தம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று பழமொழி. கோயில் விளங்க குடி விளங்க என்று ஆன்றோர்கள் வாக்கு. அந்த கிழவி அன்னைக்கே பாடத்தில் வச்சா ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு. யார் ஒழுங்காக சாமி கும்பிட்றான், ஒழுங்காக நிம்மதியாக ஒரு நாளைக்கு ஒரு வினாடியாவது இறைவனை நினைக்க வேண்டும். அதனால தான் இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு மாறுகிறது. ஆன்மீகம்தான் நமக்கு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்குது. ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்குது. ஆன்மீகம்தான் நல்ல மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு எல்லா நற்சிந்தனைகளையும் வளர்க்கும். ஆகையினால ஆன்மீகம் இல்லாது இறை சிந்தனை இல்லாது எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக எந்த வரலாறும் இல்லை. ஆகையினாலே பரன நினைந்து ஈதலே அறம், பரன நினைந்து ஈட்டலே பொருள், பரன நினைந்து விட்டதே பேரின்ப வீடு என்று திருமூலர் கூட பாடுகிறார். அந்த வகையிலே இந்த உள்ளங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்ல பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். அத்தனை நமக்காகத்தான், எல்லாமே நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கோயிலை கட்டி வைத்து குளங்களை வெட்டி வச்சு இந்த மக்கள் நெறியோடு நடப்பதற்காக. திருவிழான்னா ஊருக்குள்ளே காப்பு கட்டியாச்சுன்னா எல்லாம் பக்தி மயமாக இருந்தோம். இன்றைக்கி அப்படியா இருக்குது. எங்கள் ஊரில் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அறந்தாங்கி தாலுகா வீரமங்கலம் கிராமத்தில். எங்கள் மாமா பேர் பன்னீர்செல்வம், ஆர்கே பன்னீர்செல்வம். ஐயாவை சுருக்கமாக ஆர்கேபின்னு கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் நிறைய படித்தவர், கொஞ்சமாக நிறைய படித்தவர், ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். பஞ்சாயத்து அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு போகிற வர ஆளுகளை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டே இருப்பார். அதிகமாக பேசுவார். அவர் பேசுகிற கேட்க முடியாத ஆளுகள் ரொம்ப நொந்து போய் எந்திரிச்சு போகிறது உண்டு. ஒருவேளை அப்படி ஒரு நாளைக்கு பார்த்துட்டாங்கன்னா அவர் இருக்கிறத பார்த்துட்டு ஒதுங்கி போகலான்னு நினச்சி மறைஞ்சு போயிடலான்னு நினைப்பாங்க. அவர் கண்ணில் பட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. யோ இங்கே வா, எதுக்கு என்னை பார்த்தும் பார்க்காம போகிறேன், என்னை பகைக்கலாம்னு பார்க்குறியா? நான் இல்லாமல் எந்த இடமும் இருக்க முடியாது. என்னை பகைக்காதே, நான் செத்த வீட்லேயும் இருக்கணும், வாழ்ந்த வீட்லேயும் நான் தாண்டா வேணும்பார். என்ன செத்த வீட்டுக்கும் வாழ்ந்த வீட்டுக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு யோசிச்சா அவர் சொல்லுவார், செத்த வீடுனாலும் பன்னீர் தேவை, வாழ்ந்த வீடுனாலும் பன்னீர் தேவை. ஏன்னா அவர் வேறு பன்னீர் செல்வம். பன்னீர் 2 வீட்டுக்கும் தேவை, செல்வம்ங்கிற காசும் வேணும். அதனால் என்னையை பகைக்காத, 2 வீட்டுக்கும் நான் தேவைன்னு சொல்லுவார். இப்போ அப்படி சொன்ன கதையெல்லாம் மாறி இன்னைக்கு கோயில் திருவிழானாலும் சாராய கடை ஊருக்குள்ளே வந்துடுது. வீட்டில் ஏதாவது இன்னல்னாலும் அங்கேயும் சாராய கடை வந்துடுது. சந்தோஷம்னாலும் குடிக்கிறோம், துக்கம்னாலும் குடிக்கிறோம். குடிச்சு 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 இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் நல்ல பக்தியை நல்ல சிந்தனையோடு நல்ல அருமையான இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 தம்பி தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிமயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கோடும் நாடும் நீர இந்த நாடு
நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் ஏழு வருஷம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நல்லா இருக்கணும் நாடும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு மேலே மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையால வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ராதையாளே வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடும் நீர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நதியை போல நாமும் நடந்து பயந்தர வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் உலகில் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நன்றி 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 கைதட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி இடத்தை பார்க்கின்ற பொழுது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். இங்கே ஒருத்தர் ஒரு பெரியன்ட்ட காசு கொடுத்து கடையில் போய் 2 பொருள் வாங்கிட்டு வந்து சொன்னார். அந்த காலத்து ஓட்ட காலனா பாடுறேன் இருங்க ஐயா ஐயா கொஞ்ச நேரம் இருங்க பாடுறேன். அடுத்த பாட்டு அதுதான், இங்கே கவலையப்படாமல் இருங்க. அப்படி ஓட்ட காலனா அந்த காலத்து ஓட்ட காலனா காசு 2 காலனாவை கொடுத்து, தம்பி ஒரு காலனாவுக்கு 1/4 கிலோ அல்வா வாங்கிட்டு வா, ஒரு காலனாவுக்கு பாதாம் பருப்பு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனார். கடை வரைக்கும் போனவே வாங்காமல் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்தோடனே கேட்குறாரு, ஏன்டா கடைக்கு போனியா? போனேன். வாங்க வேண்டியதானே? வாங்கலை. ஏன் வாங்கலை? எந்த காலனாவுக்கு எது வாங்குறதுன்னு தெரியலை, திரும்பி வந்துட்டேன்னு. 2 காலனா கொடுத்து விட்டார்ல, எந்த காலனாவுக்கு அல்வா வாங்குறது, எந்த காலனாவுக்கு பருப்பு வாங்குறதுன்னு தெரியலை, திரும்பி வந்தேன்னு. எந்த காசு என்ன கொடுத்தா வாங்க வேண்டியதானே?
அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. நேர்மை நாணயம்னு சொன்னாங்க பாருங்க. அந்த நாணயம் அந்த காலத்தில் அப்படி கடைபிடிக்கப்பட்டிருக்கு. காரணம், ஒரு கொண்டாந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்து சிவானே பத்திரமா வச்சு வைங்க, அடுத்த வாரம் தம்பி நான் இல்லை கொடுக்குறவர். என்னமோ உங்களுக்கு மட்டும் வயசாகாமல் இருக்க போகிறது மாதிரி, எனக்கு மட்டும் வயசானது மாதிரி. ஏன் பதறிய? இதில் என்ன இருக்குது? நான் அண்ணனாக இருந்தால் நீங்கள் தம்பியாக இருங்க, இல்லை நீங்கள் அண்ணனாக இருந்தால் நான் தம்பியாக இருந்துட்டு போகிறேன். சரி, நல்லது. எப்படியோ இருப்போம், அண்ணன் தம்பி உறவாகவே இருப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்படியே இருந்துருப்போம். என்றும் 16 இருக்குன்னு நினைக்கிறேன். நினப்பு தானே, இதில் என்ன இருக்குது? எண்ணுகிற எண்ணம் செயலாகட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வச்சு வைக்க சொன்னால் அவர் வர்ற வரைக்கும் அந்த 5000 ரூபாயை தொடாமல் வச்சுருக்கணும். அதான் நாணயம். அவர் தான் அடுத்த வாரம் வருவாருன்னு எடுத்து செலவு பண்ணிவிட்டு மறுதரம் கொடுத்தா அது நாணயம் இல்லையா? அதனால தான் நாணயம், ஒரு மனிதனுக்கு நாணயம் வேணும், நயம் வேணும், சொல்லு சுத்தம் வேணும்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிதுன்னார் தாயுமானவர். வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார். உருக்கமுடம் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை என்று கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர் தான் பட்டினத்து செட்டியார். 9 கோடி சொத்து அந்த காலத்தில். பூம்புகாரில் இப்போ இருக்கு பாருங்க, காவிரி போய் புகுற இடம், அதான் பூம்புகார். காவிரி பூம்பட்டினம் 9 கோடி சொத்து. மகன் மருதவான ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வலிக்கேன்னு. ஏன்டா பறந்து பறந்து பாடுபடுற, சொத்து சேர்க்குற, இருந்து என்ன செய்ய? உயிர் போனதுக்கப்புறம் குண்டு ஊசி கூட வராதே, இது தேவையான்னு கேட்காம கேட்டேன். ஒரே வார்த்தையில் கோவணத்தை கட்டிட்டு வீதிக்கு வந்துட்டார், சொத்தை தெருவில் ஓட்டுது. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், நிலை இல்லாத வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது. புறப்பட்ட அடுத்த 5வது வினாடியே 5 நிமிடத்துக்குள்ளேயே கீழே விழுந்து 242 உயிர்களை பழி வாங்கி விட்டது அகமதாபாத் விமான விபத்து. நினச்சி பார்த்தோமா? நினச்சிருப்பாங்களா? எவ்வளவு கனவுகளோடு புறப்பட்டுருப்பாங்க. போன விமானம் விழுந்துச்சே, தடுக்க முடியலை, விழுந்துருச்சு. எங்கிட்டாவது வேறு பக்கம் விழுந்திருக்கப்படாதா? மருத்துவத்துறை மாணவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அவங்க தலையில் போய் விழுந்து மேற்கொண்டு சாப்பிட்டவங்க 10 பேருக்கு எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி, எதற்காக என்ற சிந்தனையோடு இருப்போம். அப்படிப்பட்ட பட்டினத்து செட்டியார் மகன் கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வீதிக்கு வந்துட்டார். குமாஸ்தா சேந்தனார் கேட்குறார், ஐயா அந்த சொத்தெல்லாம் என்ன ஒன்று தூக்கி தெருவில் போடுன்னாராம். மனசு வருமா? ஆனால் இந்த காலத்தில் 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறேன். நாட்டில் 5 ரூபாயை தொலைச்சி விட்டு அன்றைக்கி பார்க்குறேன் விராலிமலை பேருந்து நிலையத்தில் 5 மணி நேரமாக தேடுறாரு ஒரு ஆள். அவளை கூட்டத்தில் 5 ரூபா அவ்வளோ நேரம் கிடக்குமா? யோசிக்க வேண்டாம். ஆனாலும் பாருங்கள், 9 கோடி சொத்தையும் தெருவில் போட்டு வீதிக்கு வந்தார். அவங்க அக்கா ஒருத்தி இருந்தா, அவளுக்கு கொஞ்சம் வருத்தம். தம்பி சாமியாராக போனேன், இந்த சொத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், கொடுக்காம போய் தொலைஞ்சிட்டேன். சரி பரவாயில்ல, சாமியாராக போனவன் வேறு ஊர் பக்கம் போகப்படாதா? உள்ளூருக்குள்ளேயே பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், நமக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்குது, இவனை விட்டு வைக்கப்படாதுன்னு நினச்சி அவள் என்ன பண்ணுறா பாருங்க, ஒரு அப்பம் சுட்டு அப்பத்துக்குள்ளே விஷத்தை வச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விட்றா. வாங்கி பார்க்குறாரு. அவர் ஞானியாக ஆனவர் அல்லவா? வாங்கி பார்த்தோன்னே சொன்னாராம், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு தூக்கி கூரை மேலே போட்டார். வீடு பற்றி எரிந்தது. அந்த மகான் பிறந்த மண் இந்த மண். ஒரு நாள் போய் வயலுக்குள்ளே, கதிர் அறுத்த வயலுக்குள்ளே வெற்று உடம்போடு படுத்திருக்கிறாரு, வரப்பில் தலையை வச்சு. தண்ணிக்கு 2 பொம்பளை பிள்ளைய போகுது, போன பிள்ளைய சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு சொன்னா, பாத்தியா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அம்பட்டையும் விட்டுட்டு சாமியாராக வந்துட்டார். உண்மையிலே இவர் தான் சாமியாருன்னா ஒருத்தி. அதுக்கு இன்னொருத்தி சொல்கிறா, அடிப்பாடி பைத்தியக்காரி, என்னத்த சாமியாராக போனார், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா. பாக்கி இருக்கா? என்ன இருக்குது? ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஆனாலும் படுத்தா தலைக்கு தலகண வேணுங்கிற சுகம் தேவைப்படுது. தலையை வரப்பில் வச்சிருக்கிறாரு பாருன்னா, சுவாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. இப்போ தலையை கீழே வச்சு ஏகாந்தமாக படுத்துட்டாரு. தண்ணிக்கு போன பிள்ளைய திரும்ப வருது. இப்போ சொல்கிறா அதே பொண்ணு, இப்போ ஒத்துக்கிறியா சாமியார் பூர்த்தி ஆகிட்டாரான்னு? இல்லை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. என்ன பாக்கி இருக்கு? ஆமாம், ஊரில் உலகத்தில் நம்மளை பற்றி என்ன பேசுகிறான்னு காது கொடுத்து ஒட்டு கேட்குறேன் பாரு, அந்த புத்தி என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் அவன் முழு சாமியாருன்னா. வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மட நெஞ்ச செத்தாரை போலே திரி அப்படின்னு பாடினாரு பட்டினத்தார். ஒரு நாள் இந்த சாப்பிட்டு எச்சி இலை கொண்டு போடுறோம்ல குப்பை தொட்டியில், அந்த இலையை புரட்டி வச்சு அதில் இருக்கிற 1-2 சோத்து பறிக்கை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிறார். மன்னவன் பல்லவ மன்னன் தேரில் வர்றேன், பார்க்குறேன், இவரை எங்கேயோ பார்த்துருக்கிறோமே, அவர் தாங்க பட்டினத்து செட்டியார், உங்கள் பிறந்த நாளுக்கு முத்துமாலை பரிசா போட்டாரே அவர் தான் சொல்கிறாரு தேரோட்டி. உடனே மன்னன் சொல்கிறேன், அவரா இவர் பெரிய கோடீஸ்வரனாச்சே, மெத்தையில் படுத்திருந்தாரு, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டாரு, எதுக்கு மூளையில் கோளாரா போச்சோ அப்படின்னு கீழே இறங்கி வந்து மன்னன் கேட்குறேன் செட்டியாரை பார்த்து, என்ன செட்டியார, கோடீஸ்வரரா குபேரரா வாழ்ந்த நீங்கள் இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டீங்களே, இதில் என்ன உங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு சாமி சொன்னார், மன்னவா நீ நிற்கிற நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்னடா எனக்கு சுகம் வேணும்னார். நீ நிற்கிற நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்ன சுகம் வேணும்?
ஒருவேளை உன்னை கண்டோன்னே பயந்து நடுங்கியிருப்பேன். எங்கே இருந்திருந்தா? வீட்டில் இருந்திருந்தா. ஏன் இப்படி சொத்துக்கு வரி போட போறியோன்னு. இப்போ என்ன கோவணத்துக்கு வரி போட போற? போயான்னாராம். அப்பேற்பட்ட மகான் பிறந்த மண்ணு திருவிடை மருதூரில் கீழே கோபுரத்தில் இவரும், மேலே கோபுரத்தில் அவருடைய நண்பர் பத்திரகிரியாரும் பிச்சை எடுக்கிறாங்க. இவர் வெறுங்கையோடு இருக்கார், அவர் கையில் திருவோடு இருக்குது. இப்போ சிவபெருமான் ஈசன் இவரை சோதிக்க பிச்சைக்காரனா அவர் வர்றாரு. அவர் இவர்கிட்ட ஐயா ஏதாவது இருந்தால் குடுவேன்னாரு. நானே பிச்சைக்காரன், என்கிட்ட பிச்சை கேட்குறேன், என்னையா இருக்கேன் போயான்ட்டார். சொன்னவர் சும்மா சொல்லாமல் மேலே கோபுரத்தில் ஒரு குடும்பஸ்தன் இருக்கேன், அவன்கிட்ட போய் கேளுன்னாரு. இவர் நேராக அந்த பக்கம் போய் அவர்கிட்ட சொல்கிறார், நீ தானே நம்மளை குடும்பஸ்தன், உங்கள்கிட்ட கேட்க சொல்லி கீழே கோபுரத்தில் இருக்க அந்த பிச்சைக்காரன் சொன்னாருன்னு சொல்ல அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்னையே குடும்பஸ்தேன்ட்டானா, நான் வச்சிருக்கிறதே ஒரு ஓடு, இதையே குடும்பஸ்தேன்னா கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கவங்களே என்ன சொல்கிறது, போட்டு உட அப்படின்னு ஓட்டை போட்டு உடைச்சாரு. ஓடு என்னை விட்டு ஓடுன்னு உடைச்சாரு. அன்னைக்கே முக்தி கிடைத்தது. அதனால தான் சொல்கிறேன், பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னு தாயுமானவர் பாடுகிறார். அந்த வகையிலே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாது இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நிம்மதியோடு ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று இருப்போம். அடுத்த நில முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால் அந்த ஐயாவோட விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஒன்றை வைங்க ஐயா. ஐயா உங்க பேர் சொல்லவே இல்லையா? சேகர ஆசாரி ஐயாவா? அப்புறம் என்ன, பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்க்கு அணை போட முடியாது. பிடிச்சிக்கிட்டாரு வாருக்கு. பொய்ன்னு சொல்லக்கூடாதான், பையன்னு சொல்லலாம். உண்மை உண்மை உண்மை. ஏன்னா பழமொழி பூரா மருவி போச்சு. பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பைக்கு அணை போட முடியாது. நீங்க உங்களை பார்த்தா அந்த ஆசாரி மாதிரி தெரியலையே. ஏன்னா ஆசாரியில் 5 பேர் இருக்காங்கல்ல, 5 ஆசாரி இருக்காங்க. நான் சொல்ற ஆசாரி யாரு? பொற்கொள்ளர், தங்க வேலை செய்யறவங்க. தங்க வேலை செய்யற ஆசாரி பையில தான் நகை இருக்கும். கொள்ளுப்பற்ற வச்சிருக்கிறவர்கிட்ட தங்கம் இருக்குமா? அப்ப தப்பா போச்சுல பழமொழி. சரி விடுங்க. அதனால என்ன, பூசாரி பையில விபூதி, புலவனார் பையில 7 எழுத்தான். உங்களுடைய விருப்பத்திற்காக ஒன்று. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. மகிழ்ச்சி. அவர் சொல்லிட்டாரு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவ்வளோதானே, முடிஞ்சு வச்சா நாடகம். உட்காருங்க. அப்படியா? தீர்த்த யாத்திரை அப்படி வேற இருக்க சிக்கல் இல்லை. இவ்வளவு ஞானமா பேசிட்டாரு. தீர்த்த யாத்திரை தான் காரணம். தீர்த்த யாத்திரை தான் காரணம்.
தண்ணி இல்லாத இந்த உலகம் வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு, பெருமாளே. யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்குன்னு வள்ளுவர் பாடுறாரு. நீர் மேலாண்மையை கையில் எடுத்து நம்ம பேராவூரணி தாலுகா நாடியத்தில் பிறந்த தம்பி நிமல் ராகவன் இந்த உலகத்தில் அவ்வளோ குளங்களையும் தூர்வாரி வர்றாரு. இங்கே மட்டும் இல்லை, கென்யா நாட்டுக்கு போய் ஆப்பிரிக்காவும் ஆப்பநாடும்னு வலைதளங்களில் தட்டி பாருங்க, அவர் பேர் வருது. இன்னைக்கு புதுக்கோட்டை கவின் நாட்டு கம்மாயை சீரமைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே அவர் பார்க்குற பணி மகத்தான பணி. சில இடங்கள்ல அரசாங்க அதிகாரிகளே அவரை செய்ய விடுறதில்லை. அவளை வருத்தப்பட்டு அவரும் பதிவு போட்டிருக்கிறாரு. எப்படி ஊருக்கு கம்மாயை தூர்வாரி மக்களுக்கு தண்ணி பஞ்சத்தை தீர்க்கணுமேனு வேலை செஞ்சா அதை தடுக்கிறேன் ஒரு கூட்டம்னா அவங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க நீங்க? வாட்டர் பாட்டில் யார் வாங்குவா? எவ்வளவு கொடுமை! வாட்டர் பாட்டில் யார் வாங்குவாளா? அவங்க தலையில் தீய வச்சு கொளுத்துங்க. என்னத்தை சொல்கிறது? ஒரு நல்ல விஷயம் செய்கிறவனை தடுக்கிறான்னா அவன் புத்தியும் அவன் சிந்தனையும் எப்படி இருக்கு பாருங்க. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் எப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை? தாய்மார்கள்லாம் நிறைய இருக்கிற ஒரு காலத்தில் வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டோம். அரிசி மாவில் ஏன் கோலம் போட்டோம்? எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்குது, கோலம் தான் போட முடியலை. அதுலேயும் சாயந்தரமாக மாமியா மருமகம் இருக்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகட்டும், காலையில் அந்த அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கும், இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும், வாசல் வெறும் வாசலாக போயிடும். சாப்பிடும்போது சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து போட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க நம்மளை பெற்றவங்க. எறும்பு கிடந்தா எடுத்து போட்டால் அம்சம் நல்லா இருக்காது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் இல்லை. சின்ன சீவராசியான எறும்புக்கு கண்கள் இல்லை. கண்ணில்லாத அந்த எறும்புக்கு அரிசி கொடுத்தா, உணவு கொடுத்தா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். அதனால தான் எறும்புக்கு உணவு கொடுக்க அரிசி மாவில் கோலம் போட்டான். இன்றைக்கி நிலைமை அப்படியா இருக்குது. கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்குள்ளே எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு ஓடுறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டலை. தாண்டுனா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது. ஆனால் மனுஷன் சொல்லி பேச்சே கேட்குறேன் இல்லை. நான் நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சாக்குன்னு. தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, தயவு செய்து நான் சொல்கிறத அன்போடு கேட்டுக்கங்க. உங்களை கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனால், குளத்துக்கு போனால், வயலுக்கு போனால், ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் போகிற போது ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய்க்குருணைன்னு சொல்லுவோம். கோழி கொத்தாத மொய்க்குருணை, பச்சரிசி குருணை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. எங்கேயாவது போகிற வழியில் எறும்பு புத்து கண்டா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, காஞ்சி பெரியவருடைய வாக்கு நான் சொல்லி நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய பலனை நீங்கள் நிதர்சனமாகவே அனுபவிக்கலாம். இது சத்தியம். நீங்கள் அது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் சாப்பிட்றமே சாப்பாடாது நஞ்சா போச்சு. என்ன சாப்பிட்டிய தலைவரே? சாப்பாடு அசைவமா சைவமா? சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு. எப்படி ருசியாக சாப்பிட்றோம்ல, ருசி தான் தேவைப்படுது. உணவில் ஆரோக்கியம் இருக்கமான்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. என்கிட்ட நாக்கு ருசிச்சா சரி. கோழி முட்டை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆமாம். நம்ம வீட்டில் கோழி வளர்த்த ஆத்தாக்கள்லாம் இருக்கா? இன்றைக்கும் சில வீடுகளில் கோழி வளர்க்குறோம். நாட்டுக்கோழி வளருது, நாட்டு சேவல் வளருது. நாட்டு சேவலும் கோழியும் ஒன்றா சேர்ந்து முட்டை இடுது. அந்த முட்டையை அடை வைக்கிறோம். 22 நாள் சென்று முட்டை பொரிக்குது. 20 முட்டை 10 முட்டைன்னு அடை வைப்போம். மொத்தமாக பொரிச்சாலும் பொரிக்கும், அதில் 1-2 பொரிக்காமல் போனாலும் போயிடும். பொரிக்காத முட்டையை என்ன சொல்லுவோம்? கூ முட்டை. பொரிக்காத முட்டைக்கு பேர் கூ முட்டை. தமிழ்நாட்டில் முட்டை வியாபாரம் எங்கேருந்து வருது? தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து முட்டை வருது. நாமக்கல்லேருந்து வர்ற முட்டை பூரா கோழி தானே இட்டது. கோழி இட்ட முட்டைன்னா அடை வச்சா பொரிக்குமா? பொரிக்காது. அந்த கோழி முட்டை பொரிக்காது. ஏன்னா அது சேவலே சேராமல் இடுகிற முட்டை. பொரிக்காத முட்டைக்கு பேர் கூ முட்டைனா, கூ முட்டையே சாப்பிட்ற நம்மளாம் யாரு? இங்கே வாங்கலை, ஓடிடப்படாது, உட்காருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் ஆமாம் 20 ரூபாய் கொடுத்துட்டு சும்மா இருங்க, உட்காருங்க. எங்கே வேணாலும் உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு கிடையாது. நீங்கள் எடுத்து கேட்டால் தான். ஆமாம் கேட்போம் இருக்கட்டும். இப்போ சொல்ல வந்தது சொல்லிடுவோம். முட்டை பொரிக்காத முட்டைக்கு பேர் கூமுட்டைனா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நாமக்கல்லேருந்து வர்ற முட்டை பொரிக்காது. பொரிக்காத முட்டை கூமுட்டை. அதையே சாப்பிட்ற எல்லாரும் நாங்கள் பொரிக்கிறோம்ல, நீங்கள் பொரிக்கிறீங்க. அதுதான் பொரிச்சு சாப்பிட்றீங்க. இனவிருத்தி இல்லை, அதனால அது கூமுட்டை. நான் இன்னமும் சொல்கிறேன், நம்ம இப்போ கல்யாணம் காட்சி பண்ணி புள்ள ஊட்டி பெற்றவங்க சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த உடம்பு எப்படி போனாலும் போயிட்டு போகுது. ஆனால் குழந்தை பிறக்கக்கூடிய, இனிமேல் திருமணம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் அந்த முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. விதை இல்லாத திராட்சை, விதை இல்லாத பழங்கள், விதை மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி அத்தனையும் தப்பாக வந்துருச்சு. உணவே நஞ்சா போச்சு. அதனால் உடலும் மரபணு மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? பூவிலே பூக்காத பூவு, பூவிலே பூக்காத பூ, புளியிலே புளிக்காத பூ, புளிக்காத புளி.
புளிக்கலைன்னா அதுக்கு பேர் புளியே இல்லையே. அது இப்போ கடிக்கிற புளியா இருக்கலாம். அதானே. சரி, ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. பூக்காத பூன்னா இப்போ நிறைய பூ இருக்குது. சிரிப்பு, ஆமாம், நரம்பு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எழுத்தில் தான் வித்தியாசம் இருக்குது. பூக்காத பூமா இருக்குது. சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாத செய்வோர் பெரியோர், சொல்லியும் செய்யாதவர் கயவர், நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய் கூறு ஓமை நாடில் பலா மா பாதிரி அப்படின்னு 3 மனிதர்களை ஒப்பிட்டு 3 பரத்தோடு வச்சாங்க. எப்படி? சொல்லி செய்வோர் சிறியோர். சொல்லி செய்வோர் சிறியோர்னா என்னது? மாமரமா. சின்ன பிள்ளைகிட்ட இந்த வேலையை செய்ப்பான்னு சொன்னா தான் செய்வேன். அது மாதிரி மாமரம் பூத்துருச்சுன்னா காய்க்க போகுதுன்னு தெரியுமா? சொல்லி செய்வோர் சிறியோர். சொல்லாமல் செய்வோர் பெரியோர். பெரிய மனுஷனுக்கு தெரியும் இந்த வேலையை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது இப்படி தான் போகணும்னு பெரிய மனுஷனுக்கு தெரியுங்கிறதால சொல்லாமல் செய்வோர் பெரியோர் அப்படின்னு எந்த மரத்தை ஒப்பிட்டாக? பலாமரம். பலாமரம் பூக்காது, காய்ச்சிடும், சொல்லாது, செய்யும்னு. இப்போ அடுத்து சொல்லியும் செய்யாதவர் கயவர். சொல்லியும் செய்ய மாட்டான்னா அது கசடு. அது யாரும் எந்த மரத்தை? பாதிரின்னு ஒரு மரம். அதான் பன்னீர் மரம். பூக்கும், காக்காது. இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது, எண்ணற்ற அதிசயங்கள். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அழகர் கோயில் நூபுரகங்கை தீர்த்தம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு, எப்படி வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். பொன்னமராதி தாலுகா வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர். நெய்யில் ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. திருப்புறம்பயம் தேனுறிஞ்சும் பிள்ளையாறு. தேனை ஊற்றுனா ஈ வரணும், எறும்பு வரணும் இனிப்புக்கு. அங்கேயும் இன்னைக்கு வரைக்கும் வரலை. ஆனால் அந்த தேனு ஒரு சொட்டு கூட வெளியில் வரலை, அதையும் கண்டுபிடிக்க முடியலை. அதுபோல் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர் கரும்பீஸ்வரர். கோயிலுக்கு அறுவரைக்குள்ள ஒரு மூடை சர்க்கரையை கொட்டினாலும் எறும்பு வருவதில்லை, ஈ வருவதில்லை. ஏன் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ஒரு புதிரான கேள்வியை வச்சுருக்கிறீங்க. நான் வரலாற்று நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு நடந்த கொடுமையில் ஒரு கேள்வி. 25 வருஷத்துக்கு முன்னால் விதை நெல் எல்லார் வீட்லேயும் பட்டை கட்டி வச்சுருந்தோம். விதை நெல் வீடு வீடாக வச்சுருந்தா நம்ம தான் விவசாயம் பண்ணால், நம்ம தான் அறுத்தோம், நம்ம தான் காய வச்சு பராமரித்தோம். இன்றைக்கி விதை நெல் நம்மக்கிட்ட இல்லை, வேறு ஒருத்தன்ட்டு இருக்குது. யார் பறித்து கொடுத்ததுன்னு விடிகிறதுக்குள்ள வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. ஆகையினால இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எத்தனை கதைகள், காரணங்கள், அத்தனையும் காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை என்ற காரணத்தினாலே 5 வகை தம்பி. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது, அந்த அப்பை சொன்னது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடல் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி. ஊராத கிணறு, உறங்காத புளிய மரம், தீராத வழக்கு, காயாத மகிழ மரம் என்று 4 கதை உண்டு. உறங்காத புளிய மரம் இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் ஒரு புளிய மரம் இருக்குது. அதில் ஆழ்வார் பிறந்ததாக கதை. இன்னொரு புளிய மரம் நம்ம திருக்கண்ணங்குடின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில். இது யாரால் நடந்ததுன்னா ஆழ்வார்களிலே ஒருவரான திருமங்கை ஆழ்வாரால் நடந்த கதை.
ஊறாத கிணறு, தீராத வழக்கு, காயாத மகிழமரம், உறங்காத புளிய மரம். எப்படி நடந்திருக்கும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள், காரண காரியத்தோடு எல்லா கதையும் நடக்குது. ஆகையினாலே எல்லா சொல்லும் ஈ பறக்கும். பறக்குங்கிற ஈனா நெடில் வார்த்தை. நீங்கள் மாம்பழ கவிராயரும் ராமச்சந்திர கவிராயரும் நண்பர்கள், 2 பேரும் புலவர்கள். ராமச்சந்திரன் சாயந்தர நேரத்தில் மாம்பழ கவிராயரை பார்க்க வர்றாரு. வர்ற போது இவருக்கு கொஞ்சம் கண்ணு மறைவு, நரைத்திரைன்னு ஒன்று வந்துருச்சா, அதனால சரியாக தெரியலை வர்றது யாருன்னு. சத்தம் கேட்குது, யார் பாங்கன வர்றதுன்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, நான் ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, நான் ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னு ஈனாவை கொஞ்சம் அழுத்தி சொல்கிறாரு. ராமச்சந்திரன் வந்திருக்கிறேன்னாரு. இவர் படக்குன்னு, ஏப்பா ஈக்கு என்ன இங்கே வேலைன்னாரு. ஈனாவை கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டாரு. ஈக்கு என்ன இங்கே வேலை? எழுதும்போது ஈனா சேர்த்து எழுதணும். ராமச்சந்திரன் இரவு அப்படின்னு எழுதும்போது ராணாவோ லானாவோ யானாவோ தனியாக ஒரு வார்த்தை தொடங்காது, ஈனா முதல்ல வரணும். இப்போ ராமச்சந்திரனுக்கு ஈனா சேர்த்து எழுதணும். சொல்லும்போது ராமச்சந்திரனு சொல்லணும். இதுதான் இலக்கணம். ஆனால் அவர் சொல்லும்போது ஈனாவை கொஞ்சம் அழுத்தி சொன்னாரா. இவர் கேட்டார், ஈக்கு என்ன இங்கே வேலைன்னு. இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, ஈனாவை கொஞ்சம் அழுத்தி சொல்லிவிட்டோம். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு சொன்னாராம், மாம்பழம் இருந்தால் ஈ இருக்கத்தானே செய்யும்னாராம். அவர் பேர் மாம்பழ கவிராயர். ஈனா வந்துருச்சு. மாம்பழம் இருந்தால் ஈ இருக்கும்னா ஈங்கிற நெடில் எழுத்து தான் ஈக்கு. ஆனால் இங்கே சொல்கிற வார்த்தை என்ன? ஈ. சொல்லும்போது சொல்லலாம், பொருள் தரும்போது மாறும். அப்போ பற்றிலாம் இலக்கணங்களில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள், அத்தனையும் இருக்குது. இருந்தாலும் விஜய ரகுநாத சேதுபதி மன்னருடைய கதையை சொல்லி ஒரு நண்பர் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு. அதை நம்ம சொல்லணும் பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் விஜய ரகுநாத சேதுபதி மன்னர்னு ஒருத்தர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒருத்தர் மூத்தவர் சிவகாமி நாச்சியா, இளையவர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. இளையவர் ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு, அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைகள் இல்லையா, யாரு கட்டி கொடுக்குறது? அவருக்கு தங்கச்சி மேன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தண்டபாணி தேவர். இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டோன்னு அந்த பொண்ணு சொன்னா, அப்பா என்னையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி தான் மாமாவை விரும்புகிறா, நேசிக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பொண்ணை கட்டி கொடுப்போம்னு நினச்சாரு. இப்போ 2 பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டார். அக்காவையும் தங்கச்சியும் ஒரே மாப்பிள்ளையை கட்டி கொடுத்து குடும்பத்தை ராமேஸ்வரத்தில் வச்சார். ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் ஒரு உத்தரவு சொல்கிறாரு, மாப்பிள்ளை என் கண்ணு 2 உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 3வது கண்ணு இருப்பதாக நம்பப்படுது, அது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தில் ராமநாத சுவாமி, பர்வத்த வர்த்தினி அம்பாள், கோயில் நிர்வாகம், ராமேஸ்வரம் கட்டுப்பாடு உங்கள் பொறுப்பில், பத்திரமா பார்த்துங்க, ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்புங்க, நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன்னு போனார். இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகணும் வரணும்னா அந்த காலத்தில் பாலம் கட்டலை, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். இப்போ படகுல போகிற வர ஆளுகள்கிட்ட இந்த கோயில் பராமரிப்பு செலவுக்காக ஒரு 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போடுறார். ஒரு நாள் வடக்கேருந்து ஒரு அந்தனர் வர்றாரு. படகுல ஏறி உட்கார போகிறாரு. படகு ஓட்டுறவங்க காசு கேட்குறாங்க. காசு இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாது, கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளோ தூரம் வந்து சாமி கும்பிட முடியாமல் போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு யார் இந்த நாட்டோட பொறுப்பாளர்னு பார்க்குறாரு, விசாரிக்கிறாரு. ராமநாதபுரம் சமஸ்தானம்னு கேள்விப்பட்டு நேராக அரண்மனைக்கு போய் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியை பார்த்து அவர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா நான் வடக்கேருந்து வர்றேன், என்கிட்ட காசு இல்லை, இந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்கள், சாமி கும்பிடணும், 25 பைசா காசு இல்லைன்னார். இப்போ தான் இந்த விஷயம் மன்னர் காதுக்கு போகுது. மன்னர் கேட்குறாரு, என்னையா சொல்கிறாருன்னு. காவலாளியை சொல்கிறாங்க, உங்கள் மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொன்னார்னு. ஏயா இது வரைக்கும் சொல்லலைன்னு கேட்குறாரு. அதுக்கும் பதில் சொன்னாங்க, நீங்கள் மாமனாரை அவர் உங்கள் மாப்பிள்ளை, இதில் என்னத்தான் நாங்கள் தலையிட்டோம், நாங்கள் சோழி சுத்தம் முடிஞ்சு வச்சு. அப்படித்தான் இந்த நாட்டில் சொந்தம் பந்தம் ஜாதி மதம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு சொல்லி 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 எதுவும் ஒழுங்காக நடக்கலை. நேர்மையாக இருக்க முடியலையே. நேர்மையாக ஒரு மனுஷன் இருக்கணும்னா அவனுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? பொழைக்க தெரியாதவன். எப்படிலாம் பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க. பொழைக்க தெரியாதவன் யாருக்கு? நேர்மையாக இருக்கிற ஆளுக்கு. உலகத்தில் எவ்வளோ அயோக்கியத்தனை இருக்கு, அம்புட்டையும் பண்ணுறேன், அவன் தான் புத்திசாலியான், கெட்டிக்காரன். ஐயோ எங்கே போய் சொல்கிறது, அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வார்த்தை, தன் மருமகனை கைது பண்ண சொல்லி உத்தரவு. மகளை 2 பேரை கட்டி கொடுத்துருக்கிறாரு. நடக்குமா இன்னைக்கெல்லாம்? நினச்சி பாருங்கள். 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு மாப்பிள்ளையை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில். தகவல் ராமேஸ்வரம் போயிருச்சு. அக்காவும் தங்கச்சியும் பதறி போயிட்டாங்க. நம்ம புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அப்பா கைது பண்ணிட்டாரு, தண்டனை கட்டாயம் கொடுத்துருவாரு, அதுக்கடையில் விசாரணை 1 நாள் நடக்கும், அதுக்குள்ளே போய் இந்த தாலி கட்டின பாவத்துக்கு அந்த ஆள் முகத்தையாவது பார்த்துருவோம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்பட்டாங்க ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு. இங்கே விசாரணை தொடங்குது. மாமனார் நீதிபதி, குற்றவாளி மருமகன். மருமகனை கேட்கிறாரு, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக என்ன சொல்றேன்னு கேட்டார்.
ஆமான்னாரு. மறுப்பே சொல்லலை. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம். இன்னைக்கெல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லிவிட்டு நான் இல்லைன்னுறேன். பக்கத்தில் இருந்து யாரோ சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லிட்டு 1000 சத்தியம் பண்ணுறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் ஆமான்னாரு. அடுத்தபடியாக வழக்கு தள்ளுபடியும் பண்ணலை, அதுக்கு வாய்தாவும் கொடுக்கலை, வழக்கறிஞரும் வைக்கலை, தீர்ப்பு சொன்னார் பாருங்க. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம், செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், அதனால் உனக்கு மன்னிப்பு கிடையாது, மரண தண்டனைன்னு தலையை வெட்ட உத்தரவு. யாருக்கு? 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து விட்டு மாப்பிள்ளைக்கு தீர்ப்பு சொல்கிறாரு பாருங்க. கற்பனை பண்ணியாவது பாருங்க, இந்த மாதிரி கதை நடந்திருக்குமா? இப்போ நடக்குமா? நடந்திருக்கு வரலாற்றில். இப்போ மாப்பிள்ளை தலையை வெட்டியாச்சு, தகவல் போது அக்காவுக்கும் தங்கச்சிக்கும். பல்லாக்கில் வந்துக்கிட்டு இருந்த சிவகாமி காதில் விழுந்துருச்சு, புருஷன் செத்துட்டான்னு. புருஷன் செத்த உடனேயே பல்லாக்க கீழே வைக்க சொல்லி இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் அந்த இடத்துல தீ மூட்டி தீ குளிச்சு உயிரை விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல மடம் கட்டி சோறு போட்டாரு அவங்க அப்பா விஜய ரகுநாத சேதுபதி மன்னன். அதனால தான் அக்கா மடம் தங்கச்சி மடம் வந்துச்சு. இன்னைக்கு மடம் இருக்கான்னா மடம் இல்லை. சாலை விரிவாக்கத்தில் மடத்தையும் இடிச்சாச்சு, மரத்தையும் பிடுங்கியாச்சு, பேர் மட்டும் இருக்கு. இதெல்லாம் நாகரிகத்தினுடைய உச்சம். இதில் என்ன தெரியுமா காரணம்? தீர்ப்பு சொன்னது பெருசு இல்லை, புருஷன் வாழ முடியலைங்கிற, புருஷன் இல்லைன்னா வாழக்கூட முடியாதுங்கிற சூழல் இருந்தது. 2 பேரும் செத்து போனாங்க. ஆனால் தன் மக வாழ்க்கையில கூட சிந்திக்காம தன் மருமகனுக்கு நீதி வழங்கினான். இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த விஜய ரகுநாத சேதுபதி மன்னருடைய அந்த பெருமையை நம்ம என்னென்ன நினைக்கிறது நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா? என்னென்ன நடக்கணுமோ நடக்கக்கூடாது அத்தனையும் நடக்குது. நாடு எவ்வளவு கடை? இந்தியா 150 லட்சம் கோடி கடை, தமிழ்நாடு 8 லட்சம் கோடி கடை. நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்க, நம்ம மணப்பாறை பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைக்கில் போய் வர முடியுதா? புதுக்கோட்டை கழிவறைக்கில் போய் வர முடியுதா? அந்த கழிவறைக்கில் நிம்மதியாக போய் வர முடியலை. கேவலம் ஒரு கழிவறையை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியல இந்த நாட்டில். அதிநவீன கட்டண கழிப்பு பெரும் பேர் அதிநவீன. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து போடலாப்பா, அரமணை கோழி முட்டா மிகளை உடைக்கும், நம்ம தலை தாங்குமான்னு தெரியல. இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ. ஆமா முடிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு, ஒன்றை விட்டு ஒன்று பெருந்தா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மனம் முடிக்க மாமதுரை கோவில் சாட்சி, ஆண்டவனை காதலிச்சா மாமன்
ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டாரு. அதுக்காக நிறைய பாடல்கள்லாம் நான் பாடுறதே இல்லை. நிறைய விஷயங்கள் ஏதாவது சொல்லணுமே நினச்சி அப்படியே ஒன்றா வரலாறுகள் அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. நம்மலாம் எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற கொஞ்சம் சிந்தனை தெளிவு இருக்கணும். நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள். தமிழ் எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்கி நிலைமைக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா? இன்றைய நிலைமையில் இளைஞர்கள் ஆகிய படிக்கிற பிள்ளைகளுக்கு 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. எவ்வளோ அவமானகரமானது நினச்சி பாருங்க. பாட புத்தகத்தில் தமிழ் இருக்கா? யார் வீட்டில் அது தமிழ் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மான்னு பேர் வச்சுட்டோம். யாசிகான்னு என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அபர்ணான்னா அம்மனமானவள் ஆடையற்றவள்னு அர்த்தம். பாட புத்தகத்தில் பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும்போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு இருக்கா? என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பெருமக்களே சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கா? இல்லை. ஆத்திச்சூடி அந்த கிளை வச்சாலே ஒரு பாடம். அறஞ்செய்ய விரும்பு, 60 சினம், 70 கரவேல், 20 விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல்னு படித்தோம். இருக்கா? இல்லை. சோழ நாட்டில் திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொண்டான் என்று பள்ளிக்கூடத்தில் படித்தோம் பாட புத்தகத்தில். இன்னைக்கு இருக்கா? ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டியலா? ஏன்னு நீங்களும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே புத்த பைக்கில் அருவாளை வச்சு கொண்டுட்டு போகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கல்வி. எங்கே போய் சொல்ல? ஆனாலும் பேசுகிறேன் பல பேர், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் தமிழே வளர்த்தோம்னு. வெக்கமாக இல்லை? நினச்சி பாருங்கள். மனசாட்சி உறுத்த வேண்டாம். எங்கே இருக்குது தமிழ்? எதில் இருக்குது தமிழ்? நாக்கில் தமிழ் இருக்கா? நாட்டில் தமிழ் இருக்கா? அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழையிற போதே வச்சிருக்கேன் நல் வரவுன்னு தமிழில். இங்கேருந்து போன தமிழர் ஒருத்தர் கேட்குறாரு, உலக வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா நீ ஏயா தமிழில் வச்சான்னு கேட்குறேன். அதுக்கு வெள்ளைக்காரன் பதில் சொல்கிறேன், உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ். இந்த மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்றா இருக்கிறது சிறப்புன்னு வச்சோம்னு அவன் பதில். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தர்றோம்? சிங்கப்பூரில் 17 தமிழ் சங்கம் இருக்குது. நானும் 3 வருஷமாக போய் வர்றேன் தமிழ் சங்கத்துக்கு நிகழ்ச்சிக்கு. சிங்கப்பூரில் 17 தமிழ் சங்கம் இருக்குது. தமிழ் வளர்த்த பெருமக்களே, தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் சங்கம் இருக்குது சொல்லுங்கள் பதில் திறந்து. தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் சங்கம் இருக்குது? ஆனாலும் வெக்கம் இல்லாமல் பேசுகிறேன், நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோம்னு. தமிழுக்காக சங்கம் வைத்து மதுரையில் சங்கம் வைத்திருந்தார்கள். மதுரையிலேயாவது தமிழ் சங்கம் இருக்கா? கஜடதபரம் எங்கனங்கமன எரள வளல வல்லின மெல்லின இடையின இனத்தில் ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிரதரவாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊர்? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எவ்வளவு உயர்ந்த மொழி! இந்த உன்னதமான மொழி, இறைவனுக்கு பிடித்த மொழி. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது. நமது மொழி தாய்மொழி தமிழ் சிறந்தே பிறந்த மொழி என்பதை மறவாதீர்கள். எவ்வளவு உயர்ந்த மொழி தமிழன். நான் தமிழேங்கிறத மறந்ததனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் புரடியில் அடிக்கிறேன். எங்கே போய் சொல்கிறது? தமிழில் பேசாதேங்கிறேன். எனக்கு வர்ற மிரட்டல் கொஞ்சமா நஞ்சமா நினச்சி பாருங்கள், எவ்வளவு இன்னல்களுக்கு இடையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. தமிழ்நாட்டில் தமிழில் பேசினா தப்புன்னு சொன்னால் அவங்களை என்ன செய்யலாம்? எவ்வளோ பெரிய கொடுமை இதெல்லாம். நாட்டில் இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் முழங்குற மேடையில் தமிழ் ஒழுங்காக இல்லை. அத்தனையும் மாறி 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 போய்கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏதாவது குறைனா கொஞ்சம் அனுசரித்து போங்க, தொலைது கொஞ்சம் அனுசரித்து போங்க, தொலைது அனுசரித்து போங்க. அனுசரித்து போவோம். அனுசரித்து போனதுக்கப்புறம் அந்த தவறு திருத்தப்படணுமா வேண்டாமா? அனுசரித்து போனதுக்கப்புறம் திருத்தப்படாமல் திரும்ப 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 தவறுக்கு மேல் தவறுக்கு மேல் தவறுக்கு மேல் வர வர அது என்ன ஆகுது? சமூகம் குற்ற சமூகமாக மாறி நிற்குது. நாளைய தலைமுறை எப்படி வாழப்போகுது என்ற எண்ணம் இருக்கிறதா நம்மக்கிட்ட? அந்த சிந்தனை இருக்கிறதா? தொலைநோக்கு திட்டம் இருக்கிறதா? தமிழ் புரியலைன்னா கடவுளா? நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் எங்கே போய் சொல்ல? தமிழிலும் என்ன சாத்தியம்? இதெல்லாம் என்னடா நடக்குது இந்த நாட்டில்? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழிமுட்டை அம்மிக்கல்ல உடைக்க இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? தெற்கு பொய்கைப்பட்டியை சேர்ந்த ராஜ நடிகர் வேடன் CS தமயேந்திரன் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 51 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு நண்பர் தமயேந்திரனுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும்
ஒரு 2 நிமிடம் தான் சந்திச்சிருக்கேன். சந்திப்போம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். காலதாமத காரிய கேடு விரைவில் நிறைவு செய்ய வேண்டும். வள்ளி திருமண நாடகத்தை என்று வேற உத்தரவு போட்டிருக்காங்க. ஆகினால ஆலோலம் ஷோ விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆகினால ஆலோலம் ஷோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள். ஒரே ஒரு பாட்டு உங்களுக்காக, உங்கள் வாத்தியத்துக்கு நான் தம்பி வாசிக்கிறது போல. நீங்கள் எத்தனையோ நாடகங்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பெட்டிக்காரரை பார்த்துருப்பீங்க. யாரையும் குறை சொல்ல இருக்கா இல்லை. தம்பியினுடைய வாத்தியம் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அதுபோல் ஒரு சிலர் மட்டும்தான். அதனால் தம்பியினுடைய வாத்தியத்தில் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன். 5 லட்சம். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசம் மேடை போடுதம்மா. பெண் போலே தேடுதம்மா. அம்மம்மா அம்மம்மா ஆனந்தம். மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி கடிகளை தேடுது. ஆசை குயில் பாசையின்றி ராகம் என்ன பாடுது. காளிக மலைகள் தேவன் கலைகள். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார். ஜருகி நெளிவு சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறார். பள்ளம் திலர் உள்ளம் என படைத்தான் ஆண்டவன். பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன். மலையின் காட்சி இறைவன் ஆட்சி. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இளைய பருவம் அழகில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை. இதழ் வருடும் அடியில் காற்றும் கம்பன் செய்த வந்தனை. கோடை தரும் வாடை காற்றும் வானுலகை காட்டுது. உள்ளே வரும் இல்லம் ஒன்று இங்கே எல்லை காணுதே. வரவேன் அற்புத காட்சி. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை மூடுதம்மா. பெண் போலே ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா அம்மம்மா ஆனந்தம். நன்றி 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 நன்றி. காலதாமதம் காரியத்திற்கு கேடு. மது நாட்டு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு எழுதி வச்சு அரசாங்கம் விற்கிது. அப்புறம் அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது. இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள்.
நீங்கள் போதையின் பாதையில் போகிறதை நான் ஏற்க முடியவில்லை. இந்த தமிழ்நாட்டை இந்த போதையிலிருந்து மாற்றணும். நேற்று பார்க்குறேன், காலையில் நடந்து வரும்போது ஒரு கல்லூரிக்கு முன்னால் போதை ஒழிப்பு திட்டம், இந்த கஞ்சா குட்கா அதெல்லாம் விற்க இங்கே தடை செய்யப்பட்ட பகுதின்னு எழுதி இருந்துச்சு. கூட சாராயத்தையும் எழுதி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் என்ன கோயில் தீர்த்தமா? என்னங்கடா உங்கள் கதை? தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு மது விலக்கு துறைன்னு ஒரு துறை. எதுக்கு மது விலக்கு துறை? சாராயம் விற்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே மது விலக்கு துறை. தப்பாக பேரை வச்சுக்கிட்டு தப்பான வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மக்கள் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. அதனோட விளைவு நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலாப்போ அரமணை கோழி முட்டை அம்பிகளை உடைக்கும். ஆமாம், அதனால வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகிற்கு ஏன் வந்தா? சுந்தரம் இருந்து தருவும் பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகிற்கு ஏன் வந்தா? அந்தரமி கொண்டு தேவன் துந்துமி முழங்க வரும், அந்தரமி கொண்டு தேவன் துந்துமி முழங்கி வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவன் இந்த உலகிற்கே வந்தா. வருகிறான் காவலன். சூரியமாக ரொம்ப பிரகாசமாக வர்றாரு. அவர் சந்திப்பா. ரொம்ப நல்லவர், வல்லவர். வெட்டியாக புகழ வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, சில பேர்கிட்ட நடிக்க தெரியலை. அதனால தான் சிக்கலே. இங்கே 100 பேர்கிட்ட ஒரே ஒரு ஆள் 100 பேருக்கு நல்லவேன்னு தெரிஞ்சு போனால் என்ன அர்த்தம்? எல்லாரோட ஒத்து போகிறேன்னு அர்த்தம். 100 பேருக்கும் ஒரு ஆள் பகையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்க முடியலைன்னு அர்த்தம். அப்படித்தான் நம்ம உழப்பு. எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி வர வேண்டியிருக்கு. பகையை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நேர்மையாக இருக்கிறதுலேருந்து மாறக்கூடாது என்ற கொள்கை பிடிப்போடு வாழ்வோம். அந்த கொள்கை தான் நம்மளை உயர்த்தும். நேர்மையாக இருக்கிறதே சாதனை தான். என்னாலும் என்ன மனசாட்சி பக்கமே சேர்ந்துக்கிறான். தப்பு பண்ணுற எல்லாரும் ஒரு காரணம் சொல்கிறான். ஏன்டா அவன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிற? அவன் வாய் சரியில்லைன்றேன். ஏன்டா அவன் பிள்ளையை திட்டுற? அவன் போக்கு சரியில்லை. ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற? மனசு சரியில்லை. எதை சொல்லு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரியான காரணம் கற்பிச்சாலும் பரவாயில்ல. சொல்லு பேச்சு கேட்குறானா? 5 வயசில் பிள்ளை சொல்கிறேன் எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. 10 வயசானவன் சொல்கிறேன் எங்கள் அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் கத்துறாரு அந்த நேரத்தில். புத்தி சொன்னால் பிடிக்கல. 15 வயசானவனா அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டிடுறேன். அப்புறம் 20 வயசானவனா தலையில் அடிக்கிறேன். எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண? ஐயோ கடவுள். 2 பேரும் பேரம் பேத்தி எடுக்க போகிற நேரத்தில். அப்புறம் பாருங்க 30 வயசானு சொல்லணும் எங்கள் அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, லூஸ் மாதிரி பேசுறாருன்றேன். மண்டையில் முடி வெட்டிக்கிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேர், பண்பாடு அதுக்கு பேர், கலாச்சாரம் அதுக்கு பேர். முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும். அலங்கோலமாக திடுறாங்க, கேட்டால் நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனால் பெரிய பயலுக செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு விவரமே தெரியாத ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிகிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு தாய்க்கும் தெரியல, பிள்ளைக்கும் தெரியல. 40 வயசானா கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டு வந்துருமா? அப்போ சொல்லுவேன் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்தில் அவளை வறுமையிலையும் எங்களெல்லாம் எங்கள் அப்பா எப்படி வளர்த்தார் தெரியுமா? எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்போ? 40 வயசில். 5 வயசில் சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருட இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோடு இருந்தால் இக்கரையும் பச்சை. தமிழர்கள் தமிழை காக்க வேண்டும் என்ற உறுதி கொள்வோம். உழவு இல்லை என்றால் உணவில்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை காப்போம், விவசாயத்தை மீட்போம்.